கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சி நிலவும் சூழலில் KRP அணை பூங்காவில் உள்ள மான்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்க பொதுப்பணித்துறையினர் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மான்களுக்கு உணவு வழங்கும் பணிகளில் ஊழியர்கள் தீவிரம். சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஆண்டு கடும் வறட்சி நிலவுகிறது. வடகிழக்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு இல்லாத நிலையில் தற்போது கோடை மழையும் வராததால் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக வறண்டு வருகிறது. மரங்கள் காய்ந்து போனதால் கால்நடைகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி KRP அணை பூங்காவில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 100க்கும் மேற்பட்ட புள்ளி மான்கள் வளர்க்கப்படுகிறது. இந்த மான்களுக்கு வறட்சியின் காரணமாக மர இலைகள் போதிய அளவு கிடைக்காததால் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்ததை அடுத்து பொதுப்பணித்துறை சார்பில் 2 ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு புள்ளி மான்களுக்கு காலை மாலை இருவேளையும் மர இலைகளை வெட்டி எடுத்து வந்து உணவாக வழங்கப்படுகிறது. மேலும் குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு தேவையான அளவு குடிநீர் வைக்கப்பட்டுள்ளது. பகல் நேரத்தில் மான்களுக்கு சத்தான பூசா வழங்கப்படுகிறது. இதனால் உணவு தட்டுப்பாடு தற்போது நீக்கப்பட்டுள்ளது. தற்போது புள்ளிமான்கள் துள்ளி ஓடி வருவதால் KRP அணை பூங்காற்று வரும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் மான்களைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். கடும் வறட்சி நிலவும் சூழலில் புள்ளி மான்களுக்கு பொதுப்பணித்துறையினர் தடையின்றி உணவு வழங்கி வருவதால் பொதுப்பணித்துறையினரை பொதுமக்கள் பாராட்டினர். மேலும் கோடை வெயில் அதிகரித்து வருவதால் KRP அணைக்கு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலும் இருந்து நாள்தோறும் ஏரானவர் வந்து செல்கின்றனர். उतर उतर